ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரானி டூவில் போகிறோம். நம்மளே பார்த்தீங்கன்னா கிரானி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளவி மட்டும் வச்சு விளாட போகிறேன். கிளவி மட்டும்தான் வச்சு விளாட போகிறோம். அதனால் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பா வச்சு விளாடுவேன். கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் கூட வேணாங்க, அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்டு போயிடுங்க. கிராண்ட் பா வச்சு நீங்கள் என்ன ஸ்கேப் பண்ண சொல்கிறீங்களோ அந்த ஸ்கேப் நான் கரெக்டாக பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டுருவாங்க, அப்படியே அமுத்து விட்டுட்டேன். செக்யூரிட்டிக்கு எல்லாம் எங்கே வச்சுருப்பான் பண்ணுங்க. வந்துட்டோம். வரும் பாருங்க. சரிதா, கை தெரியுது ஜாலி. சாப்பிட்டீங்களா? கேள்விப்பட்டேன் நல்லா தான் இருக்கீங்களா? என்ன ஒரு குறை உங்களுக்கு? என்ன பண்ணுறது? எங்கடாது வெப்பங்க? ஐயோ கிளவி போதும். போகலாமா வேணாமா? வெயிட் பண்ணுங்க, அது மிக்சர் போகிறேன். சரி இப்படி பண்ணுவோம். ஹெலிகாப்டர் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. சவுண்டை கிரியேட் பண்ணி கிளம்பி இங்கே வர வைப்போம். கிளவே உடைய போயிட்டாங்க. இப்போ வந்து கிளைய போயிட்டு இருட்டில் சுற்றிவான ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல அப்படிதான் இருக்கும். ஸ்டன் கடுங்கடா ஹேண்ட் வீல். ஓகே வாங்க போமா. கங்கன் எஸ் ஸ்டன்கன் இருக்குது. நினச்ச மாதிரியே ஸ்டன்கன் இங்கே வச்சுக்கணும். ஸ்டன்கனை அடிச்சுட்டு செக்யூரிட்டிக்கு எப்படியாச்சும் நம்ம தேடி ஆகணும். கமாண்டில் வந்து எக்ஸ்ட்ரா லேக் வச்சு விளாடுங்க ப்ரோன்னு யாச்சும் கேட்டிங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா லேக்கும் வச்சு விளாட்றேன். இதில் கிளவே கிளவியை காணும். நான் ஏன் திரும்ப ஃபஸ்ட்டு எடுத்தாலும் கிராண்ட் பா வச்சு விளாட்லனா, ஏன்னா கிராண்ட் பா வந்து சவுண்டு கேட்டால் வரமாட்டான். பார்த்துக்கலாம் கிளவி பார்த்தீங்கன்னா இந்த கிளவி கூட அல்ல பொக்க வயசு கையை தைக்கிறேன். என்ன ஸ்டன்கன் புல்லட்டு ஐயோ இந்த இடத்துல வச்சு சுடுறதுலே இதான் பெரிய விஷயம். கிளைய மறைஞ்சோன்னா நம்மளால போக முடியும். ஏய் ஏய் உப்பாடி இந்த குட்டி சாத்தாண்டா வர என்ன இருக்குன்னு தெரில. சரி இதெல்லாம் விட்டுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட்வில் எங்கே பார்த்தோம் அங்கே போய்ட்டு ஹேண்ட்வில் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு பொருளையும் சீக்கிரமாக செட் பண்ணிடுவோம். போ
செக்யூரிட்டிக்கு இது தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது கைஸ். பார்த்தீங்கன்னா அப்படியே பூந்து போகும். இப்படி எடுத்தா பாத்ரூம் போயிட்டு ஸ்டங்கன் எடுத்துட்டு மேலே போயிட்டு அடகாத்துருங்க. பார்த்தீங்கன்னா கிளவி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருக்கும். இங்கே வந்துச்சுன்னா கிளவியும் ஒரே அடி சீக்கிரம். என்ன விளாடுது பெஞ்சி ரொம்ப முக்கியமாக போகுது. டேரெக்டாக இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டிக்கு எடுக்கணும். அதனால எதுவுமே அஞ்ச மாட்டேங்கிறா. சே அதை எடுத்துட்டேன்டா. சரி வாங்க மேலே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாத்தா மூச்சு விட்டுட்டே இருக்கான். பெருசு வரணும். கிளவி கவுண்டர் பண்ணி வச்சுக்கணும். எத்தனை தடி சூட்டும் க்ரோபார். ஓகே இது ரொம்ப முக்கியமானது. க்ரோபார் கண்டிப்பாக நம்மளுக்கு தவிர்க்கணும் வச்சுக்கணும் இந்த இடத்துல. ஓகே ஹேண்ட் கிரனேட். ஓகே சுட்டு எடுத்துக்கணும். சரித்தோம்னா இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் கைஸ். ஓட்டுரு நம்ம கிட்டத்தட்ட அரடி தூரம் ஓடி போய் தான் இது பண்ணுவோம். வாங்க பார்ப்போமா. மிராக்கல். என்னடா ஐயோ டச்சு டப்பு டப்புன்னு டச்சு ஒரு கோவமும் போட்டு கிளைய கூப்பிட்டு சடி. கிளவி சீக்கிரம் வா சீக்கிரம். வரவே முடியல. எப்படி சவுண்டு போட்டோம் வருவாள். வராமல் வெறுப்பேற்றுவீங்க. இந்த வெறுப்புக்காக தான் கிடைக்குதுன்னா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இட். ரொம்ப கோபக்காரன்.
நான் ரொம்ப கோவக்காரன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. போல இதை வைக்கிறோம் நம்ம. கட்டிங் செயின் தான் கீழே எப்படினாலும் இருக்கும், அது தேவைப்படும். நான் அப்பயிலேருந்து ஒரு மனுஷன் சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ தான் வந்து இந்த அப்போ தான் கீழே இந்த இடத்தையே பார்ப்பாங்களாம். என்னங்க இது, நான் எனக்கு பிடிக்கல. கிளவி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. சேஃபா சேஃபுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணுங்க. சேஃபு இந்த லாக்கை நம்ம திறந்தே பண்ணல. ஏ தம்பி, நான் பண்ணும்போது டோர் எஸ்கேப்டா நினச்ச மாதிரியே இந்த கட்டிங் ப்ரிசர்வ் தான் வச்சுருக்கணும். கட்டிங் ப்ரிசர்வ் தான் தேவைப்படுது. இப்போ மேலே இப்போ வந்து ஸ்னென்ட்ருமன் ஒன்றுக்கு போகணும். அங்கேயாச்சும் குட் பொருளாக வச்சுருக்கோம். நல்ல பொருளாக வச்சுருக்கோம், கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல பொருளாக வைப்பாங்கன்னு பார்ப்போம். ஸ்லெண்டர்மேன் விழுவான், ஐயோ பயமாக இருக்கும். படிச்சு வச்சிருக்கோம். நல்ல வேலை டோர் ஹேண்டில் தான் இருக்குது. ஸ்டென்கனிங்லாம் இருக்கும். இப்போ மேலே தான் போகணுமா? என்னோட சித்திங்கடா நீங்கள் செத்தவங்க கிளவி போன அந்த மோஸ்டி சான்ஸினால அன்றைக்கி கிளவியை வெறி கொண்டு அடிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் டேலே எஸ்கேப்பை முடிக்கலான்னு இருந்தா கிளவியை மண்டையில வந்து போட்டுருக்கான். வேலையாக இருக்குது கை, அதனால் இதாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஃபஸ்ட்டான மாதிரி ஆகக்கூடாது, ஆனால் அது மட்டும் தான் வேணுமே முக்கியமே. பார்த்தீங்கன்னா நான் கிளவி இன்னும் வரணும். வருது சவுண்டு கேட்க மாதிரி வரும் பாருங்க. இப்போ கை தெரியும், அதோட துணி தெரியும் பாருங்க. தெரியுதா ரெண்டுன்னு தெரியுது. ஓய் கிளவி, நீ போனோம்னா வா. கிளவி சொட்ட மண்டை. ஓய் சிரிக்கிறாங்க. என்ன சொல்லணும், இவ்வளோ எதுவுமே இருக்காது. எனக்கு ரொம்ப underestimate the power of me. Okay. பார்த்தீங்கன்னா கிளவியை வந்து இப்போ வந்து வர வைக்கணும். எல்லாம் சவுண்டை போட்டாச்சு. பொக்காயில உடம்புல சுட்டுருவோம். கூடு அடித்ததுக்கு அடி கிளவி சாவு. பொக்காய் சரியான பொக்க வயசு. பாலாக்கின்னு கண்டுபிடிக்கல. வெஞ்ச் எங்கே பார்த்தோம்? வெஞ்ச் எங்கேயோ பார்த்தோம், விடுங்க. டோர் ஹேண்டில் ஓகே. டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு வரும்போது தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஹேண்ட் வீலும் பண்ணியாச்சு, கலந்து இதாகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌபாரு பாலாக்கி இது ரெண்டு மட்டும் கிடச்சிதுண்ணா. க்ரௌபார் கூட இருக்குங்க கைஸ். பாலாக்கி மட்டும் எங்கடா கிடைக்கும்? நான் போய்ட்டு எங்கடா தேடுவேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ட்ராப்பில் மாட்டிருந்தேன்னா ஸ்வை கதை வாஸ்கந்தல். ஒத்தாள் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதே ரெண்டு பேர் தான் ஆச்சுங்க. அந்த சாத்தானை கொல்றப்ப துரத்தி எங்க
பார்த்தீங்கன்னா கவுபாரியில் போட்டாச்சு. ஐயோ வெஞ்சுங்களா, வெச்சா கொடுத்துருக்கடா. ஐயோ கேஸ் சொல்லினா இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? வெஞ்சு இருந்தால் இல்லை மீட்டையும் வைக்க முடியும். சரி விடுங்க, இந்த சைடில் போகணும். ஐயோ இதில் என்ன சொல்லுவாங்க, ஹேண்ட் பண்ணி தான் இருந்துச்சு, அதையும் தூக்கியாச்சா? பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிருந்தோம். எழுந்திரிச்சு சீக்கிரம் ஓடுறோம். திருப்பி ஒரு வாட்டி கிளவி சாவடிச்சிடும். ஜாடியை போட்டாலே ஒரு 2 சவுண்ட். ஏன்னா இந்த ஜாடி வந்து மிகவும் பவர்ஃபுல்லான வெப்பன் இன் தி வேர்ல்டு, அதனால தான் சொல்கிறேன். ஐயோப்பா கட்சி எந்த அளவு ஒரு காலம் நான் விளாட அப்படியே ஜாலியாக கிளவி நம்ம மேலே வெறுப்பில் இருக்கா. பெஞ்சு கண்டுபிடிச்சிட்டான். என்ன இருக்குது, டோர் லாக் இது யூஸ் ஆகும். ஹேங்கராண்டு இருக்குது, இந்த ஜாடி இருக்குது. ஓகே யூஸ் ஆகும் கைஸ். ஒரு வேளை அந்த சாத்தாங்கிட்ட பேர்லாக் இருந்துச்சுன்னா என்ன எஸ்கேபே கம்ப்ளீட் கைஸ். எங்கே போய்ட்டு வெஞ்சு எடுத்தோம் அதேமாரி எனக்கு இருக்கு கைஸ். கடவுளே சந்தா வெஞ்சு கொடுத்துரு. இவன் வேற இந்த நேரத்தில் தான் இப்படி பண்ணுவானா, இங்கே உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான். அதெல்லாம் வணக்கம் சாப்பிட்டீங்களாமே எழுதி கொடுத்தேன். குத்தி விடுவோம் ஓடே. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெண்டர் நான் வந்து கத்திக்கிட்டே இருக்கா. பார்த்தீங்கன்னா சாத்தானை வந்து நம்ம கொண்டுட்டோமா, நம்மளை கிளை சாப்பிடுச்சு வெறுப்பில் இருப்போம். பேலாக்கிட்டா அந்த சாத்தான இருந்துச்சுன்னா வச்சுங்க நம்ம வந்து எஸ்கேப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடே. பயமாகவே இருக்குது. ஒரு தடியாக இருக்கும் கிளவியை கூட்டு வச்சு சாப்பிடுச்சு. சீக்கிரமா அந்த மொட்டை மட்டும் இங்கே சவுண்டு போட்டால் வரதான் மாட்டான். யோயோ அது மட்டும்தாங்க வெறுப்பாமல் எனக்கு அவனை பற்றி. அந்த நீங்கள் வேறு கமாண்ட மட்டன் போட்டிங்க யோயோ வெறுப்பாயிடுவா இருக்கு. இதுவரையும் உங்களுக்கு வெப்பன் கீழே கிடைக்கல. வாழ கிளவி வருதுன்னு நினைக்கிறேன். வேற நான் சாவடிச்சேன். இன்னும் வெறுப்பே இல்லை கிளவி. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் மீ. ஐயோ திருப்பி முதலந்தா அவ்வளோதான். Escape completed. Dumpa போட்டு தாக்க ஏறாங்க டஃப் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கம்ப்ளீட்டட் கைஸ். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து கிரானிட்டோட எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து என்ன எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்களே சொல்லிடுங்க. கலக்கரிக்க
போகிறானே பயப்புல கிளவி மூஞ்ச பார்த்துச்சு பாய் சொல்லிட்டு போமா பாய் பாய் கிளவி எங்கே மொட்டை பண்ண எங்கே ஸோ காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காம ஷேர்